ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கரண்ட் அவர்ஸு: இந்தியாவில் முதன்முறையாக பழைய டயர்களால் உருவாக்கப்பட்ட கலைப்பொருள் பூங்கா எங்கு திறக்கப்பட உள்ளது? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவில் வந்து திறக்கப்பட உள்ளது. எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிளானோட் அப்படின்ட்டு ஒரு பகுதியில் வந்து பழைய டயர்களால் ஆன கலைப்பொருள் பூங்கா வந்து திறக்கப்பட உள்ளது. அடுத்தது ரெண்டாவது வந்து என்னென்னா 2020ஆம் ஆண்டின் மத்திய உள்துறை அமைச்சரின் பதக்கம் தமிழகத்தில் எத்தனை காவல் அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஓகேவா, தமிழகத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதக்கம் வந்து வழங்கப்படும். அது வந்து தமிழகத்தில் உள்ள 5 பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அவர்களோட பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணன், மகேஷ், அரவிந்தன், பண்டரிநாதன், தாமோதரன். இந்த 5 பேருக்கும் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாஸ்டனில் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பாஸ்டனில் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து ஓம் பூரிக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த நான்காவது 2020ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் காலநிலை நடவடிக்கை விருது வென்றுள்ள அமைப்பு எது? ஓகேவா, எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹிமாலயன் எக்ஸ்பெடிஷன். எதற்காண்டி உங்களுக்கு இந்த விருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல் மூலம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடியதற்காக. இப்போ வந்து நம்ம சோலார் பவர் சோலாரை வச்சு என்ன பண்ணாலும் வந்து காலநிலை வந்து பொல்யூட் ஆகாது. ஓகேவா, சோலாரை வச்சு நம்ம என்ன பண்ணாலும், சோலார் எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ணாலும் காலநிலை வந்து பொல்யூட் ஆகுது. இப்போ சோலார் வெஹிக்கிளு, சோலார் ஃபேக்ட்ரி மூலயமா கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற மூலிமா வந்து சொசைட்டி வந்து பொல்யூட் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம பெட்ரோல், டீசலு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேக்ட்ரியில் வந்து நிலக்கரி, சம்பாட் வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகி இப்போ இயற்கை வந்து பொல்யூட் ஆகுது. இந்த அமைப்புக்கான இந்த விருது வாங்கினதுக்கு காரணம் வந்து சோலாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சோலாரை யூஸ் பண்ணும்போதே இந்த காலநிலை வந்து ரொம்ப பொல்யூட் ஆகுது. ஐக்கிய நாடுகள் காலநிலை நடவடிக்கை விருது வந்து வென்றுள்ள அமைப்பு வந்து குளோபல் ஹிமாலயன் எக்ஸ்பெடிஷன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியை வந்து நிறைய யூஸ் பண்ணி இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் தினம் நவம்பர் 1. தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் தினம் நவம்பர் 1. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக பிரயாஸ் திட்டம். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக பிரயாஸ் திட்டம் எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா, இவங்கள் மூலயமா தான் வந்து இது பண்ணப்பட்டுள்ளது. இதை இந்த பிரயாஸ் திட்டம் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ஓய்வு பெற்ற நாளில் இருந்தே ஓய்வூதியம் பெறுவதற்கான திட்டம். ஓகேவா, இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகுறாங்கன்னா நாளையிலிருந்தே வந்து அவங்க ஓய்வூதியம் பெறக்கூடிய திட்டத்திற்கு பேர் தான் வந்து என்னதுன்னா பிரயாஸ் திட்டம். இதை வந்து இபிஎஃப், எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டு மூலிமா வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இந்தியாவின் முதலாவது காகிதம் இல்லாத மின்னணு பயண ஏற்பாடு வசதியை தொடங்கிய முதல் விமான நிலையம் எது? காகிதம் இல்லாத மின்னணு பயண ஏற்பாடு வசதியை தொடங்கியுள்ள முதல் விமான நிலையம் வந்து ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத்தில் உள்ளது. ஓகேவா, அடுத்து யுனெஸ்கோ அமைப்பு சமீபத்தில் இந்தியாவின் எந்த புலி காப்பகத்திற்கு உயிர்கோள இருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது? ஆன்சர் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா புலிகள் காப்பகம். நாட்டின் முதலாவது மணல் மேடு பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? ஆன்சர் வந்து கோவா. ஓகேவா, அதற்காக கடன் உதவி வந்து உலக வங்கி வந்து கொடுக்கிறது. இந்த மணல் மேடு பூங்காங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். கேள்வி மட்டும் பார்த்துக்கோங்க போதும். நாட்டின் முதலாவது மணல் மேடு பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? கோவா. யார் வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி. இந்தியாவின் முதலாவது கடல் விமான சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள நர்மதா மாவட்டம் கெவடியா அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து ஒற்றுமையின் சிலை வந்து இருக்குது. ஒற்றுமையின் சிலைங்கன்னு யார்? நம்ம வல்லபாய் பட்டேலோட சிலை இருக்குல்ல. வல்லபாயோட சிலையை தான் வந்து ஒற்றுமை சிலைங்கிறாங்க. இந்த ஒற்றுமை சிலையிலேருந்து சமர்பதி ஆசிரம் வரைக்கும் சுமார் 200 கிலோமீட்டர் வந்து 45 நிமிஷத்தில் வந்து இந்த கடல் விமான சேவை மூலமாக வந்து போக முடியும். இதற்காக இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்கிறவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட். ஓகேவா, அடுத்தது 2020ஆம் ஆண்டின் உலகின் வலிமையான சூறாவளியான சூப்பர் டைஃபூன் கோனி சமீபத்தில் எந்த நாட்டில் தாக்கியுள்ளது?
ஓகேவா. சூப்பர் டைஃபன் கோனி அப்படிங்கிறது சூறாவளி வந்து எங்கே தாக்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் உள்ள லூசன் தீவை வந்து தாக்கியுள்ளது. அடுத்து, குவாட் நாடுகளுக்கிடையே மலபார் கடற்படை கூட்டுப்பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? குவாட் நாடுகளுக்கு இடையிலான மலபார் கூட்டுப்பயிற்சி வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் வங்கக்கடலில் வந்து நவம்பர் 3 டு நவம்பர் 6 வந்து இந்த கடற்படை பயிற்சி வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த குவாட் நாடுகள் அப்படின்னா வந்து எதுனான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 4மே வந்து இந்த குவாட் நாடுகளில் வந்து இடம்பெறக்கூடியது. அடுத்த 13, தமிழகத்தில் மின்சார வாகனங்களுக்கு 100% வரி விலக்கு டிசம்பர் 31, 2022 வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் வந்து 100% வந்து வரி விலக்கு வந்து அளிச்சிருக்காங்க. எப்போ? டிசம்பர் 31, 2022 வரைக்கும். அடுத்த 14வது, இந்தியாவின் முதலாவது சூரிய சக்தியில் இயங்கும் மினியேச்சர் ரயில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள வேலி சுற்றுலா கிராமத்தில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. முதலாவது சூரிய சக்தியில் இயங்கும் மினியேச்சர் ரயில். மினியேச்சர்னால் என்ன? குட்டி ரயில். ஓகேவா. சூரிய சக்தியில் இயங்கும் சிறிய ரயில். ஓகேவா. குட்டி ரயில் வந்து எங்கள் கேரளாவில் உள்ள வேலி சுற்றுலா கிராமத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து, 2019ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருது எத்தனை அறிஞர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? தமிழ் செம்மல் விருது வந்து 37 அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பரிசு தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய். இது வந்து 2015 முதல் வந்து இந்த தமிழ் செம்மல் விருது வந்து வழங்கப்படுகிறது. எந்த சட்டத்தின் கீழ் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றங்கள் மாவட்ட நுகர்வோர் ஆணையரகமாக மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றங்கள் மாவட்ட நுகர்வோர் ஆணையகமாக மாற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மூலயமாக வந்து இதை வந்து நடத்தியுள்ளார்கள். அடுத்தது, கேர் ரேட்டிங் நிறுவனம் வெளியிட்டுள்ள நடப்பு அரையாண்டில் புதிய முதலீடுகளை ஈர்த்து மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஓகேவா. கேர் ரேட்டிங் நிறுவனம் வெளியிட்டுள்ள நடப்பு அரையாண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவா ஜான் டு ஜூன் வரைக்கும் உள்ளதில் புதிய முதலீடுகளை ஈர்த்தி மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் வகிப்பது வந்து தமிழ்நாடு 16%, 20 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து முதலீடுகளை வந்து தமிழகம் வந்து ஈர்த்துள்ளது. அடுத்து, பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து சமீபத்தில் எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக விலகியது? ஆன்சர் வந்து அமெரிக்கா. இந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் வந்து 2016 வந்து வந்துச்சு. இந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம்ங்கிறது புவியோட டெம்பரேச்சரை வந்து குறைக்கக்கூடியதான் வந்து இதோட முக்கிய நோக்கம். ஓகேவா. ஏன்னா புவியோட டெம்பரேச்சர் ஆல்ரெடி வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் கூடிட்டு அது 2 டிகிரி சென்டிகிரேட் குறைக்கணும். அதுதான் வந்து இதோட மெயின் டார்கெட். அதனால தான் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் 2016 வந்து தொடங்கப்பட்டது. இதில் வந்து அமெரிக்கா வந்து இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு வந்து அதிக அளவு வந்து செலவு வந்து ஏற்படுவதன் காரணமாக அமெரிக்கா வந்து இதில் இருந்து விலகுகிறது. ஓகேவா. ஸோ பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து சமீபத்தில் எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக விளங்குகிறது? அமெரிக்கா. அமெரிக்காவின் செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் திருநங்கை யார்? அமெரிக்காவின் செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் திருநங்கை வந்து யார்? சாரா மெக்பிரைட். ஓகேவா. சாரா மெக்பிரைட். உலகின் மிகப்பெரிய யானைகள் பராமரிப்பு மையமாக உருவாகி வரும் ஜம்போ கேர் எங்கு அமைய உள்ளது? இந்த ஜம்போ கேர் வந்து கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் கோட்டூர் பகுதியில் வந்து அமைய உள்ளது. இதில் வந்து 50 யானைகள் வந்து தங்குவதற்கான வசதிகள் வந்து இதில் வந்து இருக்கிறது. ஓகேவா. இதற்காண்டி கேரளா அரசு வந்து ஒரு 350 கோடி வரைக்கும் செலவு பண்ணியுள்ளது. சமீபத்தில் நேபாள நாட்டு இராணுவத்தின் கௌரவ தளபதி விருது ஓகேவா கௌரவ தளபதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நேபாள நாட்டு இராணுவத்தின் கௌரவ தளபதி விருது வந்து நம்ம இந்திய இராணுவ தலைமை தளபதி MM நரவேனேக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா. MM நரவேனேக்கு வந்து அந்த கௌரவ தளபதி விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. எந்த மாநிலத்தில் இணையவழி சூதாட்டங்களை தடை செய்யும் திருத்தச் சட்டத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? ஓகே. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ஆன்லைன் ரம்மி குறிப்பிட்ட நிறைய ஆப்பை வந்து தடை வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா. பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு டிசம்பர் 2020 எங்கு நடைபெற உள்ளது?
எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன், டிசம்பர் 12ஆம் தேதி லண்டனில் வந்து நடைபெற உள்ளது. பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு, ஓகேவா, எங்கே கேட்கலாம். பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? லண்டன், டிசம்பர் 12. தமிழகத்தின் எந்த பகுதியில் முதன்முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன? எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் உள்ள கொடுமணல் அப்படிங்கிறது பகுதியில் தான் வந்து இந்த நெடில் எழுத்துக்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நெடில் எழுத்துக்கள் எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் இ, இந்த 2 நெடில் எழுத்துக்களும் வந்து ஈரோட்டில் உள்ள கொடுமணலில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தது 25, தமிழகத்தின் தொழில்துறை தொடர்பான திட்டங்களுக்கு எத்தனை கோடி வழங்க? தொல்லியல், ஓகேவா, இது வந்து தொழில்னு போட்டிருக்கு, இது தொழில் வராது, தொல்லியல். தமிழகத்தின் தொல்லியல் துறை, தமிழகத்தின் தொல்லியல் துறை தொடர்பான திட்டங்களுக்கு எத்தனை கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் வந்து 100 கோடி ரூபாய் வந்து வழங்க மத்திய அரசு வந்து ஒப்புதல் வந்து அளித்துள்ளது. ஓகேவா. அடுத்தது இது வந்து எப்போ அறிவித்தாங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் மத்திய பட்ஜெட் போட்டாங்கல்ல, அந்த மத்திய பட்ஜெட் போடும்போதே தமிழகத்தோட தொழில்துறை வளர்ச்சி திட்டங்களுக்கு 100 கோடி ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா, அப்போவே வந்து அறிவிச்சிட்டாங்க. அடுத்து இந்தியாவின் எந்த பேமெண்ட் சேவைக்கு என்பிசிஐ அமைப்பு அனுமதி அளித்துள்ளது? இப்போ ரீசெண்டாக எந்த பேமெண்ட் சேவைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பே அப்படின்ட்டு ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த வாட்ஸ்அப் பேக்கு வந்து என்பிசிஐ அமைப்பு வந்து அனுமதி அளித்துள்ளது. இந்த என்பிசிஐ அமைப்பு அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து வாட்ஸ்அப், கூகுள் பே, ஃபோன்பே, வேறு என்ன இருக்குது, பேடிஎம் அப்படின்ட்டு எல்லா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கும் வந்து இவங்க தான் வந்து செக் பண்ணிட்டு பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப் பேக்கு வந்து, ஓகேவா, இதுவும் வந்து ஃபோன்பே, கூகுள் பே மாதிரி தான், இதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளது? ஓகேவா, இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி C-49ங்கிறது தான் இந்த வருஷத்தோட நம்ம அனுப்பக்கூடிய முதல் செயற்கைக்கோள். இதில் வந்து 10 செயற்கைக்கோள், இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட்டுங்கிறது நம்ம அனுப்பக்கூடிய முதல் ராக்கெட் இந்த வருஷத்தோடது. இதில் வந்து எத்தனை செயற்கைக்கோள்ங்க பார்த்தீங்கன்னா 10 செயற்கைக்கோள்கள் வந்து அனுப்புகிறாங்க. இதில் இந்தியாவின் சார்பாக வந்து ஒரே ஒரு செயற்கைக்கோள் வந்து அனுப்பப்படுகிறது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பாக புவி கண்காணிப்பு, ஓகேவா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து ஒன்று அனுப்புகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேவா. ஸோ இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட் மூலம் 10 செயற்கைக்கோள்கள் நவம்பர் 7 வந்து அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவின் சார்பாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் மட்டும் அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்து ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகே, இது வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் வந்து இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வந்தது. இது மூலயமா வந்து இப்போ வரைக்கும் வந்து 42,700 கோடி ரூபாய் வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7, 2015 அஃபிஷியலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் நடைமுறையில் வந்து கொண்டு வந்தது வந்து 2014 ஜூலை 1 முதலே வந்து நடைமுறைக்கு வந்துட்டு. ஸோ நடைமுறைக்கு வந்த பிறகு தான் வந்து அது அஃபிஷியலாக வந்து அறிமுகமே வந்து படுத்தினாங்க. இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வர்தன் குமார் சின்ஹா தான் வந்து புதிய தலைமை தகவல் ஆணையராக வந்து பதவியேற்றுள்ளார். யஷ்வர்தன் குமார் சின்ஹா. தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் ஒன் ஸ்டாப் சென்டர் நிறுவ மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக உருவாக்கின மாவட்டங்களாக. ஸோ இந்த புதுசாக உருவாக்கின மாவட்டங்களில் வந்து ஒன் ஸ்டாப் சென்டரை வந்து நிறுவ மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவுவது தான் வந்து இதோட முக்கிய நோக்கம். இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2015 வந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த புதுசாக உருவாக்கின இந்த மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இந்த மாவட்டங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து 2019ஆம் ஆண்டின் தேசிய அளவில் சிறந்த மேலாண்மை பட்டியலில், ஓகேவா, சிறந்த நீர் மேலாண்மை
2019ஆம் ஆண்டின் தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் வந்து எது? ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்கு. இதற்கான அறிவிப்பை வந்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வந்து அறிவித்துள்ளது. ஓகே, நீர் சம்மந்தமானதுனாலே மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. சிறந்த நீர் மேலாண்மை பட்டியலில் வந்து முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு. மேலும் 6 புதுப்பித்தல் சிறந்த மாவட்டங்களுக்கு 6 புதுப்பித்தல் உள்ள சிறந்த மாவட்டங்களாக வந்து வேலூர் மற்றும் கரூருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. வேலூரும் கரூரும் வந்து 6 புதுப்பித்தலில் வந்து சிறந்த மாவட்டங்களாக வந்து விலகுகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண்மணி யார்? ஆன்சர் வந்து கமலா ஹாரிஸ். ஜோ பைடன் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து கமலா ஹாரிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். சமீபத்தில் 13 செயற்கைக்கோள்கள் அடங்கிய லாங் மார்க் 6 கேரியர் ராக்கெட் விண்ணில் செலுத்திய நாடு எது? ஆன்சர் வந்து சீனா. மீனவர்களின் சிறந்த வாழ்வாதாரத்திற்காக மீனவர்களின் சிறந்த வாழ்வாதாரத்திற்காக பரிவர்த்தனம் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? பரிவர்த்தனம் அப்படின்ற திட்டத்தை வந்து மீனவர்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் வந்து கேரளா. இந்திய நாடு முழுவதும் 4 சக்கர வாகனங்களுக்கு எந்த நாள் முதல் ஃபாஸ்ட்ராக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து கட்டாயமாக்கிட்டாங்க. ஸோ மீதி உள்ளவர்களுக்கு வந்து ஜனவரி 1, 2021 முதல் இந்த ஃபாஸ்ட்ராக் முறை வந்து எல்லா 4 சக்கர வாகனத்துக்கும் வந்து கட்டாயமாக்கப்படுகிறது. கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் பெயர் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் பெயர் எந்த பெயராக மாற்றம் செய்யப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார்? ஆன்சர் வந்து துறைமுகங்கள் கப்பல் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம். துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் அப்படின்ட்டு பேர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேள்வியெலாம் வந்து முக்கியமானது எல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா? கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தோட பேர் வந்து துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் அப்படின்ட்டு மாற்றுள்ளார்கள். இங்கிலீஷில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்ட்டு மாற உள்ளது. இந்தியாவின் முதலாவது சூரிய அடிப்படையிலான நீர் வழங்கல் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். அறிவித்தது வந்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வந்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தோட அமைச்சர் கஜேந்திர சிங் சேகவாத் வந்து அறிவித்துள்ளார். சூரிய அடிப்படையிலான நீர் வழங்கல் திட்டம் அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்க உள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் சேகவாத் வந்து அறிவித்துள்ளார். நமாமி கங்கை நமாமி கங்கை திட்டத்திற்கு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நமாமி கங்கை அப்படின்னா வந்து கங்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தின் பேர் தான் வந்து நமாமி கங்கை. இதற்கு வந்து இந்த விளம்பர தூதராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சா சௌத்ரியை தான் வந்து விளம்பர தூதராக வந்து நியமித்துள்ளார்கள். இந்தியாவின் மிக நீளமான ஒற்றை வழி தொங்கு பாலம் இந்தியாவின் மிக நீளமான ஒற்றை வழி தொங்கு பாலம் இந்தியாஸ் லாங்கஸ்ட் சிங்கிள் லேண்ட் மோட்டரபிள் சஸ்பென்ஷன் வந்து எங்கே வந்து திறக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து திறக்கப்பட உள்ளது. இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாம் வந்து தேவை கிடையாது. எவ்வளோ நீளம் இருக்குது, எந்த ஆற்று கீழே இருக்குது அப்படின்ட்டு நிறைய டீட்டெயில் வந்து தேவை கிடையாது. கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து உத்தரகாண்ட் நம்ம போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? 40 சமீபத்தில் நடந்த 20வது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டிற்கு எந்த நாடு தலைமை தாங்கியது? 20வது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டுக்கு வந்து ரஷ்யா வந்து தலைமை தாங்கியது. இதில் 8 நாடுகள் வந்து மொத்தத்தில் வந்து உள்ளது. தேசிய கல்வி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? தேசிய கல்வி தினம் வந்து நவம்பர் 11 கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 11 வந்து முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்தநாள். ஸோ அந்த முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த நாள்னால நவம்பர் 11 வந்து தேசிய கல்வி தினமாக வந்து கொண்டாடுகிறோம். இது வந்து எப்பத்துலேருந்து கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா 2008 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? அடுத்தது, யூடியூப் லைவில் தனது செயல்பாடுகளை ஒளிபரப்பிய நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்றம் எது? யூடியூப் லைவில் வந்து தனது செயல்பாடுகளை ஒளிபரப்பிய நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்றம் வந்து குஜராத்
உயர்நீதி மன்றம். ஓகேவா. அடுத்தது, உலகின் முதல் 6G பரிசோதனை செயற்கைக்கோளை உலகின் முதல் 6G பரிசோதனை செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட லாங் மார்ச் 6 கேரியர் ராக்கெட்டை தான் வந்து முதலாக வந்து ஏவியுள்ளார்கள். அடுத்தது, இந்திய கைவினை வினைகளுக்காக இந்திய கைவினை விலருக்காக லோக்கல் ஃபார் தீபாவளி என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைச்சகம் எது? கைவினை பொருட்கள் உற்பத்தி பண்ணுவாங்களா அவங்களுக்காண்டி என்ன பிரச்சாரத்தை லோக்கல் ஃபார் தீபாவளி அப்படின்ட்டு தொடங்கியுள்ள அமைச்சகம் வந்து ஜவுளித்துறை அமைச்சகம். காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக ப்ராஜெக்ட் ஏர் கேர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா குர்க் கிராமத்தில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ டெல்லிக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த குர்க் கிராமில் தான் வந்து அதிகப்படியான காற்று மாசுபடுறதுனால ப்ராஜெக்ட் ஏர் கேர் வந்து இங்கே வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதலாவது சந்தன அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? முதலாவது சந்தன அருங்காட்சியகம் வந்து கர்நாடகாவில் உள்ள மைசூரில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோகபுரத்தில் உள்ள ஆரண்ய பவன் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த சந்தன அருங்காட்சியகத்தை வந்து வைத்துள்ளார்கள். அடுத்தது, இந்திய பிரதமர் எங்கு ஆயுர்வேத கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கி வைத்துள்ளார்? ஆயுர்வேத கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து குஜராத்தில் உள்ள ஜாம்நகரில் வந்து தொடங்கி வைத்துள்ளார். இதை வந்து என்னைக்கு வந்து தொடங்கி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 தேசிய ஆயுர்வேத தினத்து அன்னைக்கு. ஓகேவா. நவம்பர் 13 தேசிய ஆயுர்வேத தினத்து அன்னைக்கு வந்து இந்த ஆயுர்வேத கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை குஜராத்தில் உள்ள ஜாம்நகரில் வந்து தொடங்கி வைக்கிறாரு. மேலும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் முக்கியமானது. எந்த மாநிலத்தில் தீபாவளிக்காக 6 லட்சம் தீபங்களை ஏற்றி கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் சரையூ அப்படின்ட்டு ஒரு நதிக்கரையில் தான் வந்து 6 லட்சம் தீபங்களை ஏற்றி கின்னஸ் சாதனை வந்து படைத்துள்ளார்கள். சூரப்பா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல் தொடரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? யாருடைய தலைமையில்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது சூரப்பாவுக்கு மேலே. 2020ஆம் ஆண்டில் சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சதாத் ரஹ்மான் அப்படின்ட்டு வங்காளத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு. எதற்காண்டி இவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சைபர் மிரட்டலை தடுக்க. ஓகேவா. இணையவழி மிரட்டல்களை தடுக்க. ஓகேவா. இணையவழியில் வந்து ஏதாட்டும் குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படி பண்ணியிருக்க காசு தா அப்படின்ட்டு அவங்கள மிரட்டுவதை தடுக்க, சைபர் மிரட்டலை தடுக்க சைபர் டீன்ஸ் மொபைல் ஆப் அப்படின்ட்டு ஒன்று வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதற்காண்டி இவருக்கு வந்து சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு வந்து நெதர்லாந்தின் ஆம்ஸ்ட்ராமில் உள்ள கிட்ஸ் ரைட்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா. இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. நெதர்லாந்தின் ஆம்ஸ்ட்ராமில் உள்ள கிட்ஸ் ரைட்ஸ் இவங்க தான் வந்து யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கொடுக்குறாங்க. எதற்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைபர் டீம்ஸ் மொபைல் ஆப்பை வந்து உருவாக்குறதுக்காக சதாத் ரஹ்மானுக்கு வந்து கொடுத்துள்ளார்கள். இவர் வந்து வங்காளதேசத்தை சேர்ந்தவர். சென்னை மண்டல தொழிலாளர் துறை சிறந்த சேவையில் முதலிடம் பெற்றுள்ளது. ஓகேவா. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அப்படின்ட்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இதனை அறிவித்துள்ளது. ஓகே. சென்னை மண்டல தொழிலாளர் துறை தான் வந்து சிறந்த சேவையில் வந்து முதலிடம் பெற்றுள்ளது இந்த கொரோனா காலகட்டத்திலும். குழந்தைகளுக்கான உலகின் முதல் ட்ராம் நூலகம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா, மேற்கு வங்காளம். ஓகேவா. மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ட்ராம் நூலகம் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு பேருந்தில் வந்து போகக்கூடிய ஒரு நூலகம் தான். ஓகேவா. இதில் வந்து 10,000 புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ 10,000 புக்ஸை வந்து இந்த இது மாதிரி புக் மாதிரி ஒரு பேருந்தில் ஏறினா அந்த பேருந்து கொஞ்சம் தூரம் போகும். நம்ம எங்கே போகணும்னு நினைக்குமோ அங்கே வரைக்கும் போவோம். மேலும் அந்த பேருந்தில் வந்து புக்ஸும் இருக்கிறதுனால நம்ம அதை ரீடும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெக்கோடு வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த ட்ராம் நூலகம். ஸோ ட்ராம் லைப்ரரின்னு அடித்து பாருங்கள் உங்களுக்கு வரும். ஓகேவா. அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். மாநில போக்குவரத்து கழகம் மற்றும் அபிஜய் ஆனந்த் குழந்தைகள் நூலகம் இணைந்து இந்த
உலகின் முதல் டிராம் நூலகத்தை கொல்கத்தாவில் வந்து தொடங்கியுள்ளார்கள். தமிழகத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து சோழிங்கநல்லூர். குறைவான வாக்காளர்களை கொண்டது வந்து கீழ்வேலூர். ஓகேவா? ஸோ ரெண்டையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. அதிக வாக்காளர்களை கொண்டது சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்களை கொண்டது கீழ்வேலூர். ஓகேவா? அடுத்தது, மேலும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாஹூ. அடுத்து 54, இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? இந்திய ரிசர்வ் வங்கி கண்டுபிடிப்பு மையத்தின் முதல் தலைவராக, கண்டுபிடிப்பு மையம் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்ட் ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்னோவேஷன் ஹப். இதுக்கு நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்புக்கு வந்து கிருஷ் கோபாலகிருஷ்ணன் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இதோட ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிதித்துறை முழுவதும், ஓகேவா, ஒரு பேங்கிங் சிஸ்டம் முழுசையும் வந்து புதுமைகளை மேம்படுத்துவதே இதோட நோக்கம். ஸோ நியூ இனோவேஷன் திங்கிங்கை வந்து இந்த நிதித்துறை செக்டரில் வந்து கொண்டு வருவதற்காக கிருஷ் கோபாலகிருஷ்ணன் வந்து ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்பில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்தது 55, சர்வதேச விண்வெளி மையத்துக்கு முதல் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய முதல் விண்கலத்தின் பெயர் என்ன? சர்வதேச விண்வெளி மையத்துக்கு முதல் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய முதல் விண்கலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து டிராகனை தான் வந்து அனுப்பியிருக்காங்க. பால்கன் 9 ரக ராக்கெட் மூலமாக வந்து டிராகன் சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. ஆசியாவின் முதலாவது சூரிய சக்தியில் இயங்கும் ஜவுளி ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? சூரிய சக்தியில் இயங்கும் ஜவுளி ஆலை வந்து எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் உள்ள பர்பானி மாவட்டத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த ஜவுளி ஆலை வந்து அமைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த ஜவுளி ஆலைக்கு வந்து பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஜெய் பவானி பெண்கள் கூட்டுறவு ஜவுளி ஆலை அப்படின்ட்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கியுள்ளார்கள். எந்த வங்கியை ஆர்பிஐயின் தடைப்பட்டியலில் வைக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது? எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி விலாஸ் பேங்கை வந்து மத்திய அரசு வந்து 1 மாதத்துக்கு வந்து இந்த தடைப்பட்டியலில் வந்து வச்சுருக்காங்க. மேலும் அந்த டைமில் அந்த 1 மாதத்தில் வந்து 25,000க்கு மேலே வந்து அந்த பேங்க்கில் வந்து எடுக்க முடியாது. ஓகேவா? அப்படின்ட்டு ரூல் வந்து போட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி இதே மாதிரி தான் வந்து இந்த எஸ் பேங்க் வந்து மாட்டிருந்துச்சு. ஸோ எஸ் பேங்க்குக்கும் வந்து ஒரு தடைப்பட்டியலில் வச்சுட்டு திரும்ப எஸ் பேங்க்கை வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் இந்த லட்சுமி விலாஸ் பேங்க்கு வந்து இப்போ தடைப்பட்டியலில் வச்சுருக்காங்க. மேபி அதோட ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்க வாய்ப்புகள் உள்ளது. எஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து இவங்க எஸ்பிஐ வந்து வாங்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி எ ப்ராமிஸ்டு லேண்ட் என்ற புத்தகத்துடன் தொடர்புடையவர் யார்? பாரக் ஒபாமா. சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி பெட்டியை திருவண்ணாமலையை சேர்ந்த வினிதா உமாசங்கர் என்பவர் கண்டுபிடித்துள்ளார். ஓகேவா? சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி பெட்டியை திருவண்ணாமலையை சேர்ந்த வினிதா உமாசங்கர் என்பவர் கண்டுபிடித்துள்ளார். இதற்காண்டி இவருக்கு ஸ்வீடனில் இளம் வயது கண்டுபிடிப்பாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 8,63,000 ரூபாய் பரிசு தொகையாக வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏபிஜே அப்துல் கலாம் இக்னைட் விருது வந்து 2019 இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அதுபோக டாக்டர் பிரதீப் டி தேவனூர் கண்டுபிடிப்பாளர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அதுபோக ராஷ்ட்ரிய பால் சக்தி புரஸ்கார் விருது அதற்காக பரிந்துரையும் வந்து செய்யப்பட்டுள்ளார். இந்த ராஷ்ட்ரிய பால் சக்தி புரஸ்கார் விருதுனா வந்து என்னென்னா, 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஏதாட்டும் கண்டுபிடிப்புகளுக்கு வந்து இந்த ராஷ்ட்ரிய பால் சக்தி புரஸ்கார் விருது வந்து வழங்கப்படும். ஸோ இவங்களுக்கு இந்த வினிதா உமாசங்கருக்கு வந்து இந்த ராஷ்ட்ரிய பால் சக்தி புரஸ்கார் விருது வழங்கலாம் அப்படின்ட்டு பரிந்துரையும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்த சர்வதேச ஆண்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து நவம்பர் 19. தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் ஹெல்த் ஃபார் மென் அண்ட் பாய்ஸ். பெட்டர் ஹெல்த் ஃபார் மென் அண்ட் பாய்ஸ் அப்படின்ட்டு இந்த வருஷத்தோட தீம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து 2020ஆம் ஆண்டில் சர்வதேச லஞ்ச குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இந்தியா வந்து 77வது இடத்துல உள்ளது. சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து 45 புள்ளிகளை வந்து பெற்றுள்ளது.
77வது இடம்னா அதிகமாக. ஃபஸ்ட் இடம் வந்து லஞ்சமாக வந்து கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஃபஸ்ட் இடம் வந்து டென்மார்க், லஞ்சமே இங்கே அவ்வளோவா கிடையாது அப்படின்ற அர்த்தம். செகண்ட் நார்வே, தேர்டு வந்து பின்லாந்து. ஸோ முதல் 3 இடங்கள் வந்து லஞ்சம் வந்து அவ்வளோ கிடையாதுன்னு அர்த்தம். இந்தியா வந்து கொஞ்சம் லஞ்சம் வந்து நிறைய வாங்குறாங்க அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் இந்தியாவோட நிறைய வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அதில் வந்து பூடான் மட்டும் எக்ஸ்பெஷன். பூடான் வந்து 45வது இடத்துல இருக்கும். இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, லஞ்சத்தை பற்றிலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க போதும். 2020ஆம் ஆண்டின் புக்கர் பரிசை வென்றுள்ள டக்ளஸ் ஸ்டூவர்ட் எந்த நாவலுக்காக பெற்றுள்ளார்? 2020ஆம் ஆண்டின் புக்கர் பரிசை வென்றுள்ள டக்ளஸ் ஸ்டூவர்ட் எந்த நாவலுக்காக பெற்றுள்ளார்? ஆன்சர் வந்து ஜகுல் பைன். ஓகேவா. ஜகுல் பைன் அப்படின்னு ஒரு நாவலுக்காக பெற்றுள்ளார் புக்கர் பரிசை. மேலும் சர்வதேச புக்கர் பரிசு இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2020 வந்து தி டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் ஈவினிங். ஓகேவா. தி டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் ஈவினிங்க்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. மேர்கி லூக்கஸ் ரிஜினாவல்ட் மற்றும் மைக்கேல் ஹட்சிசன். ஓகே. இந்த மைக்கேல் ஹட்சிசன் வந்து இந்த புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியவர். இவர் வந்து மேர்கே லூக்காஸ் வந்து எழுதியவர். ஸோ 2 பேருக்கும் வந்து பரிசு தொகை வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. 50-50 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 பவுண்ட்ஸ். ஓகே. ப்ரைஸ் வேல்யூ வந்து 50,000 பவுண்ட்ஸ். அடுத்தது, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் அமித்ஷா அவர்களால் திருவள்ளூர் மாவட்டத்தில் நவம்பர் 21 திறந்து வைக்கப்படுகிறது. வச்சுட்டாங்க. ஓகே. திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். இந்த நீர்த்தேக்கம் பார்த்திங்கன்னா 1000 மில்லியன் கன அடி நீர் அந்த கொள்ளளவு கொண்டது. 1000 மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவு கொண்டது. 380 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட் 1485 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 1485 ஏக்கர் பரப்பளவு வந்து கொண்டது. ஸோ முக்கியமானது. சமீபத்தில் எந்த நாட்டில் 1300 ஆண்டுகள் பழமையான இந்து கோவில் கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் மாவட்டத்தில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட பேர் என்ன கோவில்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு கோவில். இது வந்து காபுல் சாகி அப்படின்ட்டு ஒரு மன்னர் அரசராக இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிபி 850 முதல் கிபி 1026 இந்த காலகட்டத்தை சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒரு இது ரூபே அட்டை திட்டம் 1-2 இந்தியா மற்றும் பூடான் இடையே ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனுக்காக தொடங்கப்பட்டது. இதில் ரூபே அட்டை திட்டம் 1 வந்து என்னென்னா, இந்திய மக்கள் பூடானுக்கு போகும்போது பூட்டானில் வந்து ஏடிஎம் மிஷின் பேங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவதற்காக இந்த ரூபே அட்டையை வந்து கொண்டு வந்தாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காண்டி பூட்டானுக்கு போகும்போது பூட்டானில் உள்ள ஏடிஎம்மு வேறு பூட்டானில் வந்து இந்த ஸ்வைப் பண்ணும்போது ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு இந்திய மக்கள் பூட்டான் போனால் அதற்காக கொண்டு வந்த திட்டம் வந்து ரூபே அட்டை திட்டம் 1. ரூபே அட்டை திட்டம் 2 வந்து பூடான் மக்கள் இந்தியாவுக்கு வந்தால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவதற்காக கொண்டு வந்த இந்த ஏடிஎம் கார்டு தான் வந்து இது. ஸோ 1 இந்தியா மக்கள் பூடானுக்கு போனால், 2 வந்து பூடான் மக்கள் இந்தியாவிற்கு வந்தா. அடுத்தது, தமிழகத்தில் இணையவழி சூதாட்டத்தின் அவசர சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் எப்போது ஒப்புதல் அளித்தார்? முக்கியமானது, நவம்பர் 20, 2020 வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்து ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் 5000 ரூபாய் இந்த தடை சட்டத்தை மீறுபவர்கள் வந்து 5000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை வந்து அனுபவிக்க வேண்டும். இந்தியாவின் முதல் பாசி தோட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து உத்தரகாண்ட், நைனிடால் மாவட்டம். 2020-21ஆம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நகரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட, பிரிட்டனோட லண்டன். 2ஆம் இடம் வந்து நியூயார்க், 3ஆம் இடம் வந்து பாரிஸ். இந்தியாவோட டெல்லி வந்து 62வது இடத்துல இருக்குது. 100 இடத்துல ரிலீஸ் பண்ணாங்க. 100 இடத்துல 62வது இடத்துல வந்து டெல்லி வந்து இருக்கிறது. உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் டெல்லி 62வது இடம். இந்தியாவின் மிக கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை பகுதியான விந்தியாசல் மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். எந்த 2 மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மிர்ஷாப்பூர் மற்றும் சோன்பத்ரா மாவட்டங்கள். ஓகேவா.
குடிநீர் வழங்கும் திட்டம் 5555.38 கோடிக்கு வந்து இங்கே வந்து குடிநீர் வழங்குவதற்காக திட்டத்தை வந்து தொடங்கியுள்ளார்கள் உத்தரப்பிரதேசில். அடுத்தது சிம்பேக்ஸ் 2020 என்கிற கடற்பயிற்சி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் எந்த இரு நாடுகளுக்கிடையே அந்தமான் கடலில் நவம்பர் 23 to 25 வந்து நடைபெறுகிறது. சிம்பேக்ஸ் 2020 வந்து இந்தியா மற்றும் சிங்கப்பூர். எஸ்னா சிங்கப்பூர், ஐனா வந்து இந்தியா, ஓகேவா. எம்னா வந்து மேரிடைம், அதாவது இந்த இது சொல்லுவாங்களே கப்பல் ரிலேட்டடான வார்த்தை. ஓகே, இது வந்து 1994 முதல் இவ்விரு நாடுகளுக்கிடையே இந்த கடற்பயிற்சி நடைபெற்று வருகிறது. சிம்பேக்ஸ் 2020 வந்து இந்தியா மற்றும் சிங்கப்பூர். அது வந்து சிட்மேக்ஸ், ஓகேவா. சிட்மேக்ஸ் அப்படின்னா வந்து சிங்கப்பூர், இந்தியா, தாய்லாந்து, ஓகேவா. எஸ்னா சிங்கப்பூர், ஐனா வந்து இந்தியா, டீனா வந்து தாய்லாந்து. இந்த முத்தரப்பு கடற்படை பயிற்சி, ஓகேவா. அவ்வளோதான். கேட்கலாம், சிம்பேக்ஸ் 2020 இந்தியா மற்றும் சிங்கப்பூர், சிட்மேக்ஸுங்கிறது சிங்கப்பூர் மற்றும் இந்தியா, தாய்லாந்து முத்தரப்பு கடற்படை பயிற்சி. 15வது G20 உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது? 15வது G20 உச்சி மாநாட்டிற்கு வந்து சவுதி அரேபியா மன்னர் சல்மான் பின் அபுல் அலிஸ் அல் சவுத் வந்து தலைமை தாங்கியிருக்கார். இதோட தீம் வந்து ரியலைசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் 21st century ஃபார் ஆல். 21ஆம் நூற்றாண்டில் உள்ள வாய்ப்புகளை வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சமீபத்தில் வங்கக்கடலில் உருவாகி தமிழகத்தை தாக்கிய புயலின் பெயர் வந்து என்ன? கேட்கலாம், நிவர் புயல். பேர் வச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு வந்து பேர் வச்சிருக்கு. செல்போன் மூலமாக வாக்களிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த CS ரிஷிகேஷ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். இவருக்கு வந்து ராஷ்டிரபதி விருது 2015 வந்து வழங்கப்பட்டுள்ளது. இவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து இப்போ தான், ஆனால் 2015 இவர் வேறு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு வந்து இந்த அவார்டு வழங்கப்பட்டதா அல்லது இதற்கு இந்த அவார்டு வழங்கப்பட்டதான்னு தெரில. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கிரகத்தில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளம் வடிந்து ஓடியதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்? செவ்வாயில் வந்து 2011, செவ்வாய்க்கு வந்து 2011ஆம் ஆண்டு வந்து நாசா வந்து கியூரியாசிட்டி அப்படின்ட்டு ஒரு விண்கலத்தை அனுப்புனுச்சு. அதில் வந்து உள்ள ஃபோட்டோஸை வந்து இந்த கார்னல் பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகம் வந்து ஆராயும் போது ஓகே, செவ்வாய் கிரகத்தில் வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வெள்ளம் ஓடி இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இதற்கு வந்து அங்கே வந்து நீர் ஊற்றுள்ள ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே வந்து ஒரு தீக்கல் வந்து விழும்போது, ஓகே, ஒரு நெருப்புக்கல் விழும்போது 2 வெடித்து வெள்ளம் ஓடி இருக்கதா வந்து கூறப்படுகிறது. ஓகேவா. 75 2020ஆம் ஆண்டில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது? ஆன்சர் வந்து மலேசியா. ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு 2020க்கு மலேசியா, 21க்கு வந்து நியூசிலாண்ட். இந்த வருஷத்தோட தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் ஹியூமன் பொட்டென்ஷியல் டுவர்ட்ஸ் ஏ ரீசைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி பிவெண்ட் ப்ரியாரிட்டிஸ் ப்ராக்ரஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க லைட்டாக போதும். சூரிய ஆற்றலின் மூலம் இயங்கும் தானியங்கு கண்காணிப்பு படகு எந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது? சூரிய ஆற்றலின் மூலம் இயங்கும் தானியங்கு கண்காணிப்பு படகு IIT சென்னை. இது வந்து இந்த துறைமுகங்களுக்கான தேசிய தொழில்நுட்ப மைய ஆராய்ச்சி குழுவுடன் இணைந்து IIT சென்னை வந்து இந்த தானியங்கு கண்காணிப்பு படகை வந்து உருவாக்கியுள்ளார்கள். இந்திய நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு 2020 80வது மாநாடு. ஓகேவா. 2020 நடைபெறக்கூடிய இந்திய நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு வந்து 80வது மாநாடு. இது வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள நர்மதா மாவட்டத்தில் உள்ள கெவடியா பகுதியில் உள்ள ஒற்றுமை சிலை அருகில் வந்து இது வந்து நடைபெற்றது. ஒற்றுமை சிலை யார்? வல்லபாய் பட்டேல் சிலைக்கு அருகில் வந்து நடைபெற்றது. பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் பதிப்பு எங்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை வந்து எங்கே வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்த பகுதியில் வந்து வெற்றிகரமாக வந்து சோதிக்கப்பட்டது. மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் இலவசமாக வழங்க சட்டம் இயற்றிய முதல் நாடு ஸ்காட்லாந்து.
கட்டாய மத மாற்றத்தை தடுக்கும் வகையில் லவ் ஜிஹாத்துக்கு எதிரான அவசர சட்டத்திற்கு உத்தரப்பிரதேச அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எந்த அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். லவ் ஜிஹாத். 81 நிலவில் இருந்து கல், மண் ஆகியவற்றை தோண்டி எடுத்து ஆய்வுக்காக அதனை பூமிக்கு எடுத்து வருவதற்காக விண்கலத்தை வெற்றிகரமாக செலுத்துள்ள நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. என்ன விண்கலம்னு பார்த்தீங்கன்னா சாங்கி 5 அப்படின்ட்டு ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. விபத்துக்கள், இடர்பாடுகள் ஏற்படும் போது உடனுக்குடன் தகவல் தர தீ எனும் புதிய செயலியை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. தொடங்கி வைத்தவர் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் நவம்பர் 25. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்திட்டம் நவம்பர் 26. 2020ஆம் ஆண்டிற்கான தேசிய அளவில் செயல்பாட்டு வளர்ச்சியில் 3ஆம் ஆண்டாக முதலிடம் தமிழகத்திற்கு தான் வளர்ந்து வந்துள்ளது. ஓகேவா? சிறந்த மாநிலம் விருது வந்து தமிழகம் வந்து 3 வருஷமாக கண்டினியூஸாக வந்து வாங்கிட்டு இருக்கு. இந்தியா டுடே வந்து அறிவித்துள்ளது. ஸோ 2020ஆம் ஆண்டிற்கான தேசிய அளவில் செயல்பாட்டு வளர்ச்சியில் வந்து முதலிடம் 3 ஆண்டுகளாக முதலிடம் பிடிப்பது வந்து தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலத்தில் விருது வாங்கியிருக்கு. இந்தியா டுடே வந்து அறிவித்துள்ளது. உடல் உறுப்பு தானத்தில் வந்து தமிழகம் வந்து தொடர்ந்து 6 வருஷமாக வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சு சாதனை பிடித்துள்ளது. தேசிய வேளாண்மை இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து தமிழகம் வந்து தொடர்ந்து 6 வருஷம் வந்து முதலிடம். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாடு நபார்டு வங்கியின் 72வது வர்த்தக திட்டமிடல் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? நபார்டு வங்கியின் 72வது வர்த்தக திட்டமிடல் வந்து மும்பையில் வந்து நடைபெற உள்ளது. அடுத்து தமிழக மண்டல நபார்டு வங்கிக்கு 4 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒட்டுமொத்த செயல்பாட்டு சாதனைக்கான முதல் பரிசு, முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக முயற்சிக்கான முதல் பரிசு, வளர்ச்சி திட்டத்துக்கான பிரிவில் 2ஆம் பரிசு, ஆலோசனை பிரிவில் 3ஆம் பரிசு. ஓகேவா? முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக முயற்சினா வர்த்தகத்தை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக. ஓகேவா? 4 அவார்டையும் வாசித்தாலே உங்களுக்கு என்னன்ட்டு புரிஞ்சிடும். அடுத்தது தமிழ்நாடு வரலாற்று ஆவணங்கள் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வந்து ராஜேஷ் லக்கனி. இவர் முன்னாள் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி. 90 உலகிலே காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தான் லாகூர் வந்து முதலிடம் வந்து பிடித்துள்ளது. இந்தியாவின் தேசிய தலைநகர் டெல்லி வந்து 2ஆம் இடம் பிடித்துள்ளது. உலகிலே காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நகரங்களில் பாகிஸ்தான் லாகூர் முதலிடம், இந்தியாவின் தலைநகர் டெல்லி வந்து 2ஆம் இடம் வந்து பிடித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சு. ஸோ நோட் பண்ணி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.